வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம டேஸ்டான சாம்பார் சாதம் வறுத்து அரைச்சி கஷ்டப்படாமல் இன்ஸ்டண்ட்டாக நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ருசியான இந்த லஞ்ச் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு அரை கப் அளவு துவரம்பருப்பு எடுத்துகிட்டு குக்கரில் போட்டுக்கலாங்க. 3/4 கப் அளவு பச்சரிசி போட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு நல்லா 4 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இது கூடவே ஒரு 4-5 பீஸு பெருங்காயம் போட்டுட்டு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் போட்டு வெயிட் போட்டு 5 சவுண்டு வச்சு குழைய வேக வச்சு இறக்கி வச்சுக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 15 தோல் உரித்து வச்சுக்கலாங்க. 2 தக்காளி, உருளைக்கிழங்கு 1 தோல் உரித்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். பட்டாணியும் இதில் ஒரு கைப்பிடி அளவு கழுவி எடுத்து வச்சுக்கலாங்க. இதில் முருங்கைக்காய், அவரைக்காய் கூட ஆட் பண்ணிக்கலாங்க, நல்லாயிருக்கும். இப்போது பூண்டு ஒரு 6 பல் சின்னதாக கட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் 2 ஆட் பண்ணிக்கலாங்க. புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிட்டு நம்ம தோல் உரித்து க்ளீன் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இது வதங்கின பிறகு பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டுட்டு வதக்கிக்கலாம். இதில் எவ்வளோ காரம் தேவைப்படுதோ அதுக்கு தகுந்தபடி இதில் பச்சை மிளகாய் இன்னொன்று கூட ஆட் பண்ணிக்கலாங்க, எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தேவையான காய்கறிகள் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு, பட்டாணி, தக்காளியும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாங்க. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் போட்டுட்டு வதக்கிட்டு ஒரு டீஸ்பூன் அளவு உப்பும் இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதுவும் நல்லா வதக்கின பிறகு ஒரு 3/4 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி இந்த காய்கறிகள்லாம் வேக வச்சுக்கலாங்க. நல்லா கலந்துட்டு மூடி வச்சிடலாம், நல்லா வேகட்டும். இது நல்லா வெந்த பிறகு நம்ம புளியும் கரைச்சி வச்சிடலாம். இந்த புளி தண்ணி இதில் சேர்த்துக்கலாங்க. வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். அந்த புளி தண்ணி இதில் ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே நம்ம சாம்பார் பொடி தேவையான அளவு போட்டுக்கலாம். 2 இல்லை 3 ஸ்பூன் அளவு சாம்பார் பொடி போட்டுட்டு நல்லா கலந்துக்கலாம். நல்லா கொதி வந்ததும் பெருங்காயத்தூள் அதையும் சேர்த்துட்டு கலந்துட்டு மூடி வச்சிடலாங்க. பச்சை வாசனை போக நல்லா கொதி வரட்டும். இது நல்லா கொதி வந்து காய்கறிகள்லாம் நல்லா வெந்துருச்சு, இறக்கி வச்சுட்டேங்க. இப்போ நம்ம வேக வச்சு இறக்கி வச்சுருந்த அரிசி, பருப்பு அது ரெண்டுத்தையும் நல்லா மசிச்சுக்கலாங்க. கரண்டியில் இதை போல் நல்லா குழைவாக மசிச்சுக்கலாம். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவு சால்ட் போட்டு நல்லா கலந்துக்கலாங்க. நல்லா சூடாக இருக்கும் போதே நல்லா குழைவாக நம்ம கரண்டியில் இதை போல் மசிச்சுக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சுருந்த காய்கறி கலவையை இதில் ஊற்றிடலாங்க. ஊற்றிட்டு கலந்துட்டு திரும்பவும் நம்ம ஸ்டவ்வில் வச்சு நல்லா கிளறிக்கலாம். நல்லா எல்லாம் சேர்ந்து வந்த பிறகு நம்ம இது கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுன்னா நம்ம வெந்நீர் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் அளவு வெந்நீர் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாங்க. எந்த பொருளும் வறுத்து அரைக்காமல் நம்ம இதுக்குள்ள ஈஸியாக செஞ்சிடலாங்க. இப்போ இந்த சாம்பார் சாதத்துக்கு தாளிச்சும் போட்டுடலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரகம்,
அதையும் போட்டுட்டு நல்லா பொரிய விட்டுலாங்க. இப்போ ஜீரகம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு 2 காஞ்ச மிளகாய் போட்டு வறுத்துக்கலாம். அதோடய சேர்த்து வறுத்துக்கலாங்க. இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயம் அதையும் போட்டு வறுத்துக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சமாக போட்டுட்டு கடைசியாக கருவேப்பிலை கிள்ளி போட்டுட்டு எல்லாமே சேர்த்து வறுபட்டதும் நம்ம இதை சாதத்து மேலே அப்படியே ஊற்றிடலாங்க. ஊற்றிட்டு நல்லா கலந்துக்கலாம். கடைசியாக இது மேலே ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய்யும் ஊற்றிட்டு நல்லா கலந்துட்டு பரிமாறலாங்க. இப்போது அருமையான சுவையான சாம்பார் சாதம் தயாராகிடுச்சுங்க. வறுத்து அரைக்காமல் நம்ம இது போலையும் ஒரு தடவை செஞ்சு பார்க்கலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம அப்பளமும் பொரித்து கொடுக்கலாங்க. நல்ல குழைவான சாம்பார் சாதம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.